லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணணும். வணக்கம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம காங்கிரீட் வீடை பற்றி தான் நம்மளோட சேனலில் பதிவு இட்டுன்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஒரு நல்ல ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதில் காங்கிரீட் வீடுன்றீங்க, இதில் ரேட்டு குறையுதுன்றாங்க, எப்படி குறையுது அப்படின்னு நம்மக்கிட்ட நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது நம்ம ஒரு வீடியோவை கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் என்னோடய சேனலில் பேச முடியுது, ஒரு சில விஷயங்கள் நான் நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் தெளிவு பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த பதிவை நம்ம பதிவிட்டுருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட் வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாமே காங்கிரீட்லேயே ஆர்சிசிலே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வாலில் கம்பி வரும், எல்லாமே தெளிவாக நம்மளோட சேனல் வீடியோவில் எல்லாம் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசி வாலுக்கு நம்ம காங்கிரீட்டு போடுறோன்னா எப்படி ரேட்டு குறையுது, எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நிறைய உங்களுக்கு பதிவு நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் பார்க்காத நண்பர்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அன்னைக்கு சொன்னதை விட இன்றைக்கி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லு டேரெக்டாக பட்டி பார்த்து தான் நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கிறோம். இப்போ அதிலே உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகும், எவ்வளோ உங்களுக்கு ஒரு இப்போ யாராக அந்த தொழிலை எடுத்து பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரேட்டு கண்டிப்பாக குறையும். இது முழுக்க உண்மை. ஏன்னா நான் அனுபவத்தில் கிட்டத்தட்ட 20 சைட்டுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ச்சியாக அந்த காங்கிரீட் வீடு தான் நான் நிறைய பதிவுகள் போட்டுன்னு இருக்கோம். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவுகளெலாம் நம்ம ஒரு வீடு 2 வீடுன்னும் போது அதில் உள்ள விஷயங்கள்லாம் என்ன, எப்படி இதில் நமக்கு சேவ் ஆகுது என்னன்றது முழுமையாக எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். ஃபுல்லாக நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படின்றத ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரியணுன்றதுனால ஒரு கம்மி இதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் ஒரு 2000 கல் வாங்குறோன்னு வச்சுக்கிங்க. இன்றைக்கி செங்கல் பார்த்தீங்கன்னா கல் ஒரு 2000 கல் வாங்குறோன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபான்னு போட்டிங்கன்னாவே இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கல்லுக்கு உங்களுக்கு 20,000 ரூபா வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை மட்டும் நீங்கள் இந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த செங்கல் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த செங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000 ரூபாய்க்கு நீங்கள் செங்கல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போ அந்த காசை மட்டும் எடுத்துக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இதுக்கு மேற்கொண்டு செங்கல் மட்டும் இப்போ செங்கல் வாங்குகிறோன்னா அந்த செங்கலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் எம்சாண்ட் எடுக்கணும், இன்றைக்கி கட்டுறதுக்கு கூலி இருக்குது, பி சாண்ட் எடுக்கணும், போசுறதுக்கு கூலி இருக்குது, போசுறதுக்கு சிமெண்ட் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு கட்டுறதுக்கு சிமெண்ட் இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக இந்த 20,000 எக்ஸ்ட்ரா தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும், எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட்டு போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆர்சிசி வாலில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 2000 செங்கல் எடுத்திங்கன்னா ஒரு டிராக்டரில் ஒரு பாடி மட்டும் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த நீங்கள் அதே நம்ம ஜல்லியாக எடுக்கிறன்னும் போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டு ஜல்லி வந்து ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம சரௌண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபா உங்களுக்கு மேக்ஸிமம் ஜல்லி ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா. அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டிராக்டர் மட்டும்தான் வருது, இந்த ஜல்லியும் அந்த டிராக்டர் பாடி மட்டும்தான் வருது. இப்போ நீங்கள் ஒரு யூனிட் ஜல்லியாக எடுத்திங்கன்னா வெறும் 5,000 தான் உங்களுக்கு வரும். மீதி பார்த்திங்கன்னா அந்த 20,000 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 5,000 சேவ் ஆகும். இப்போ அந்த 5,000 ரூபா அமௌண்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூனிட் எம்சாண்ட் எடுத்துக்கலாம். எம்சாண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டு எம்சாண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் 6,000 ரூபா அந்த மாதிரி நம்ம சரௌண்டிங்கில் போய்ட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 6,000 ரூபா வரும். அப்போ பார்த்திங்கன்னா 5, 6, 11,000. மீதி பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 9,000 ரூபா பாக்கி இருக்கும். இப்போ அந்த 9,000 ரூபா பார்த்திங்கன்னா சிமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை இன்றைக்கி ரேட்டு குறைஞ்சிக்கிச்சு. நீங்கள் 310, 320 அது போல் தான் இருக்குது சிமெண்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு 320 ரூபான்னு வச்சாட்டா 320 ரூபானாலும் சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 28 மூட்டை எடுத்துக்கலாம். ஒரு 28 மூட்டை எடுத்துக்கலாம் சிமெண்ட்டு. ஒரு 320 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்திருக்கேன். 320 ரூபா
அந்த ரேஞ்சுக்கு ரேட் போட்டிருக்கேன். இதில் 28 மூட்டை சிமெண்ட் எடுக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் வாங்குகிற காசுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லி எடுத்துக்கிறோம், எம்சாண்டும் எடுத்துக்கிறோம், சிமெண்ட் 28 மூட்டையும் எடுத்துக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செங்கல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு டிராக்டர் மட்டும் பாடி மட்டும்தான் வரும். அதே நம்ம ஆர்சிசி வாளுக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்க 2 யூனிட் கிடைக்கும். 2 டிராக்டர் அந்த பாடி மட்டுத்துக்கு 2 யூனிட் கிடைக்கும் நமக்கு. எம்சாண்டு ஒரு யூனிட் கிடைக்கும், ஜல்லி ஒரு யூனிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் அதிலே நீங்கள் இது செங்கல்ல எடுத்தீங்கன்னா வச்சுங்க அந்த ஒரு டிராக்டர் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிராக்டரில் எடுத்துகிட்டு வரது இதில் 2 டிராக்டருக்கு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல. சிமெண்ட்டும் உங்களுக்கு ஒரு கணக்குக்கு 28 மூட்டை அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ செங்கல் நீங்கள் கட்டிடுறீங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போ அந்த செங்கல் கட்டிட்டிங்கன்னா வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 10க்கு 10 சவுத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு 10க்கு 10 இப்போ 10 × 10 ஒரு 100 சதுரடி சவுத்தை மட்டும் ஒரு சதுரத்துக்கான சோறு மட்டும்தான் எடுத்திருக்கேன். 100 சதுரடி மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம செங்கல் நம்ம கட்டிடுறோம், கட்டுறதுக்கு கூலி கொடுத்து நம்ம கட்டிடுறோம். இப்போ இதுக்கு பிளாஸ்டரிங் பண்ணுற செலவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஆர்சிசியில் பிளாஸ்டரிங் பண்ணுற செலவு இல்லை. இப்போ பிளாஸ்டரிங் செலவு பூச்சி விலை பூச்சி வந்து இல்லை நம்மளது காங்கிரீட் வாலில் இல்லை. இதில் பூசணும் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இதில் நம்ம பூசுகிறோன்னு வச்சுக்கிங்க ஒரு மேஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 ஒரு 100 சதுரடி பூசுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்தனார் ஒரு சித்தாள். இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு 10க்கு 10 சவரன்னா உள்ளு பக்கமும் பூசணும், வெளி பக்கமும் பூசணும், 2 சைடுமே பூசணும். அப்போ உங்களுக்கு உள்ளு பக்கம் ஒரு கொத்தனார் ஒரு சித்தாளுன்னா இன்றைக்கி ஒரு சாதாரணமான கூலி நான் கிராமத்தில் உள்ள கூலி எடுத்திருக்கேன். உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கில் உங்கள் ஊரில் என்ன கூலி அந்த கூலியை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா ஒரு கொத்தனாருக்கு கூலின்னு வச்சுக்கிங்க, சித்தாளுக்கு ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கிங்க. ஒரு 10க்கு 10 சவுத்துக்கு பார்த்தீங்கன்னாவே இப்படி ஒரு 10க்கு 10 சவுத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளு பக்கம் வெளி பக்கம் இப்போது வெளி பக்கம் பூசுறதுக்கு ஒரு 1500, உள்ளு பக்கம் பூசுறதுக்கு ஒரு 1500. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் தாராளமாக இன்றைக்கி அதுக்கு மேலே பி சாண்டு எடுக்கணும், நம்ம பி சாண்டு எடுக்கணும், சிமெண்ட் எடுக்கணும். இப்போ ஒரு அந்த பி சாண்டு ஒரு 10க்கு 10 செவத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சிமெண்ட்டும் பி சாண்டு ஒரு 1000 ரூபா நான் கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கம்மியாகவே தான் நான் சொல்கிறேன். ஒரு 1000 ரூபா எடுத்துக்கிட்டாலும் இப்போ உள்ளு பக்கத்துக்கு பி சாண்டு சிமெண்ட் 1000, வெளி பக்கத்துக்கு பி சாண்டு சிமெண்ட் ஒரு 1000. அப்போது உங்களுக்கு 2000 ரூபா வந்துருச்சு. உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2000. இப்போ அதே மாதிரி பூசுகிற கூலி நான் சொன்னேன்னால உள்ளு பக்கத்துக்கு ஒரு மேஸ்திரி, வெளி பக்கத்துக்கு ஒரு மேஸ்திரி, உள்ளு பக்கம் ஒரு சித்தாள், இந்த வெளி பக்கம் ஒரு சித்தாள். அப்போ பார்த்தீங்கன்னா 1500, உள்ளு பக்கம் 1500, வெளி பக்கம் 1500. இதில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா உங்களுக்கு இந்த வரும் டோட்டலு. இப்போ அந்த 5000 ரூபா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5000 ரூபா அந்த காங்கிரீட் வால்னு பார்க்கும்போது இந்த 5000 ரூபா ஃப்ரீ. இப்போ நான் அதில் போட்டிருப்பேனால 5000 ரூபா உங்களுக்கு லெஸ் ஃப்ரீ இல்லை. இப்போ இந்த 5000 ரூபா உங்களுக்கு செங்கல் பிரிக்கில் நம்ம போட்டோன்னா அந்த 5000 ரூபா கூலி மட்டுமே போகும். இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த 2000 செங்கல் நீங்கள் 20000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு திரும்ப எம்சாண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எம்சாண்டு ஒரு யூனிட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு 6000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். திரும்பவும் உங்களுக்கு சிமெண்ட் எடுக்கணும், அந்த கட்டுறதுக்கான சிமெண்ட் இருக்குது, பூசுறதுக்கான சிமெண்ட் இருக்குது, அதெல்லாம் கால்குலேஷன் போட்டால் இதுக்கு மேலே அப்படியே இந்த 20000லேருந்து மேலே எக்ஸ்ட்ரா தான் போகும் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ நம்ம அந்த 20000 இந்த செங்கல் வாங்குகிற காசு இந்த 20000 தான் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு. இந்த 20000 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 20000 அப்படியே உங்களுக்கு இதில் எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 20000னா ஜல்லி 5000னா சிமெண்ட் எம்சாண்ட் 6000, சிமெண்ட் 28 மூட்டை 320 ரூபான்னா இன்றைக்கி இதுக்கு வரும் 9000 ரூபா ஒரு உதாரணத்துக்கு. இது உங்களுக்கு எல்லாமே 9000 ரூபா உங்களுக்கு எல்லாமே இதில் ஃப்ரீ தான். உங்களுக்கு இந்த இதெல்லாமே உங்களுக்கு லெஸ்லேயே வந்துடும். அதே மாதிரி பூசுகிற வேலை இல்லை, இந்த 5000 உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இப்போ யார் எடுத்து இந்த வேலையை முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். ஒரு 10க்கு 10 ஒரு செவுறு கட்டுறீங்கன்னாவே உங்களுக்கு 5000 இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி மேக்ஸிமம் காங்கிரீட் வாழை பொறுத்தவரை நான் ஒரு சதுரத்துக்கான போர்டு தான் வச்சுருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சைட்டுக்கு ஒரு சதுர போர்டு தான். இப்போ 2 சைட்டு பார்க்கணுன்னா 2 சைட்டுக்கும் ஒவ்வொரு சதுரத்து போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 100 சதுரடிக்கான போர்டு தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு 100 சதுரடின்னும் போது ஒரு நாளைக்கு நான் காங்கிரீட்டு ஒரு 100 சதுரடி ஊற்றி விட்டு போனோன்னாவே நமக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பூசுகிற வேலை இல்லைன்றதுனால செங்கல் வீட்டில் பூசுகிற வேலை இருக்குது, இதில் இல்லைன்றதுனால இதில் உங்களுக்கு அதில் லேஸ் உங்களுக்கு மீதி தான் ஆகும். இப்போ இது யார் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மீதி ஆகும். இப்போ நான் எடுத்து பண்ணுறேன்னா எனக்கு, நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மீதி ஆகும். இந்த 5000 மீதி ஆகும். இதுக்கு மேற்கொண்டு இந்த செங்கல் திரும்பவும் நம்ம கட்டுறதுக்கு சிமெண்ட்டு பூசுறதுக்கு சிமெண்ட்டுனாலாம் சொல்லியிருப்போம்ல,
இந்த செங்கலுக்கு 20,000க்கு மேலே நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் எம் சாண்டாக இருக்கட்டும், பி சாண்டாக இருக்கட்டும், இன்னைக்கு பி சாண்டு 7,000 ரூபா போயிட்டுருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு யூனிட்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி அப்படியெல்லாம் இதெல்லாம் இதுன்னும்போது நம்ம எடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூசுகிற காசு எல்லாமே உங்களுக்கு சேவிங் தான் ஆகும். இப்போ ஏன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நிறைய பேர் ஒரு டவுட்டாக தான் நம்மக்கிட்ட கேட்டாங்க. இந்த ஆர்சிசி வால்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கலை விட இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப குறையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே நான் உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் சொல்ல முடியல. என்னோட கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் டவுட் இருந்தால் கூட தாராளமாக என்னுடைய நம்ம பேசிகிட்டு இருக்க கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டு இல்லை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் என்ன ஒரு சப்போர்ட்டுனாலும் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சேனலில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு போகிறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்ன அந்த ஒரு வீடு பண்ணி முடிக்கிற வரையும் என்ன ஒரு டவுட்டுனாலும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த 28 மூட்டை அந்த ஒரு யூனிட் ஜல்லிக்கும் ஒரு யூனிட் எம்சாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போடக்கூடிய இடத்துல 1.25 தட்டு சிமெண்ட் போடலாம். இன்னும் கொஞ்சம் கட்டடன்றது ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா M20 தான் நானே போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு பிரிக்கு மாதிரி தான். இப்போ இதில் நான் டச்சப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பார்த்தா அந்தளவுக்கு தெரியாது. இதில் இந்த சன்சைடு வர்றதுனால இந்த சன்சைடு இதுக்கு ஒரு பெல்ட் ஒன்று வருது இதில். அதனால் அந்த சில் லெவல்னு சொல்லுவாங்கள்ல, நான் பெல்ட்டே ஒரு 4 இன்ச்சு காங்கிரீட் ஊற்றி போட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இது மட்டும் டச்சப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒரிஜினல் மாதிரியே தெளிவாக இருக்கும். இந்த டச்சப் இருக்கும் மட்டும்தான் இதில் இருக்குமே தவிர மற்றபடி பூசுகிற வேலையோ எதுவுமே வராது. ஏன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு பிரிக்கு தான். இதில் 2ஆக கிராக் ஆகுனா கண்டிப்பாக வாய்ப்பு சான்ஸ் 100% வராது. ஏன்னா நம்ம இந்த பில்லருக்கும் நம்ம இதில் ஒரு பில்லர் இருக்குது. இது ரெண்டுமே இப்படி கம்பி கொடுத்துருக்கோம். இப்படியும் கம்பி கொடுத்துருக்கோம், இப்படியும் கம்பி கொடுத்துருக்கோம். ஏன்னா அதனால தான் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு ஒரு தரமான வீடாகவும் கட்டிக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தரத்துலையும் கட்டிக்க முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் என்னோட அதிகமாக நம்ம சேனலில் ஓப்பனாக என்னால் பேசவும் முடியல. செங்கல் வாங்குறதுக்கும் அந்த செங்கல் வாங்குகிற அந்த காசிலே இதில் நம்ம எல்லாமே இதெல்லாம் வாங்கிக்கலாம். இதில் பூசுகிற கூலியும் பார்த்திங்கன்னா 5,000 ரூபா மீதிப்படும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதுவும் மீதி தான். இப்போ நம்ம இது ஒரு உதாரணத்துக்கு இது 2,000 செங்கலில் எடுக்கக்கூடியது அந்த ஒரு யூனிட் ஜல்லியிலே கவர் ஆகிடும். ஆனால் நமக்கு செலவு என்னமோ 5,000 தான் ஆகும். ஏன்னா இதுக்கு மேலே எம்சாண்ட் வந்து இதே காசில் நம்ம இந்த 20,000 ரூபா காசுலேயே இது எம்சாண்ட் வாங்கிக்கிறோம், சிமெண்ட் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி இதில் பூசுகிற கூலி இல்லைன்றதுனால அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு இன்னும் 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தான் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஒர்க்கை எடுத்து ஒரு மேஸ்திரி வச்சு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை நீங்களே இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபா சேவ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த ஒரு 2 சைட் பண்ணிகிட்ருக்கேன் ஆள் வச்சு. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஏன்னா அந்த செங்கல் அந்த கட்டுற கூலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டுற கூலியிலே நம்ம காங்கிரீட் ஒரு சதுரம் ஊற்றி முடிச்சிருவேன். ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அந்த இப்போ காங்கிரீட் ஊற்றி முடிச்சிட்டோன்னா ஒரு சதுரத்துக்கு அந்த பூசுகிற காசு வந்து யாருக்கு போகும்? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் 2 சைட்டை எடுத்து பார்க்குறேன்னா இந்த பூசுகிற காசு ஒரு சதுரத்துக்கு 5,000 ரூபா மிச்சப்படுதுன்னா உங்களுக்கு என்ன அப்போ நான் எடுத்து முயற்சி பண்ணுறேன்னா கண்டிப்பாக அந்த 2 வீடு பண்ணாலும் 5,000 10,000 ரூபா இன்றைக்கி நமக்கு தான் சேவ் ஆகும். அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க தொழிலாக எடுத்து பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தான் சேவ் ஆகும். அது வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, அது தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 10 சதுர வீடு இருந்தாலும் சரி, 20 சதுர வீடாக சரி, 50 சதுர வீடாக கூட இருக்கட்டும் சார். ஓப்பனாக சொல்கிறேன். ஒரே மேஸ்திரி மட்டும் தான் போதும். மீதி ஹெல்ப்பர் தான் 50 சதுரம் கட்டுறோன்னா ஒரு 7-8 பேர் நம்ம 2 ஒரு சதுரன்றது 2 சதுரம் 3 சதுரம் போர்டு போட்டு ஆட்களை நம்ம ஹெல்ப்பரை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொத்தனாருன்ற அந்த நிறைய ஆளுகள்லாம் நான் வச்சு நிறைய வேலை பார்த்தேன் ஆரம்பத்தில். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிடிக்கிறதுனா என் வீடியோ பதிவில் நிறைய சொல்லியிருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில நேரம் வராங்க, ஒரு சில நேரம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. நான் நிறைய கஷ்டத்தால் அனுபவிச்சு தான் நம்ம இந்தளவுக்கு நம்ம ஒரு புதுமையான ஒரு இதில் நம்ம பயணிக்கணும்னு சொல்லி நிறைய நான் ஆரம்பத்துலேருந்து நிறைய இது இழந்து தான் இதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் அதுக்கான ஒரு இது என்னோடய முடிஞ்சு போயிடக்கூடாது. இது 4 பேர்த்துக்கு போகணுன்ற ஒரு மனசு தான் நான் அந்த இது நினைக்கிறதுக்கு என்னமோ தெரியல. ஆண்டவன் இன்னும் என்ன நல்லா வச்சுருக்கான். உங்களோட பிளெஸ்ஸிங்லேயும் சரி, உங்களுடைய சப்போர்ட்லேயும் சரி, நான் இன்னும் இன்றைக்கி நல்லா இருக்கேன். ஏன்னா முன்ன இருந்த வாழ்க்கையை விட இன்றைக்கி அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு 50% மேலே தாண்டி மேலே வந்துட்டேன். ஒரு 100% இருக்குதுன்னா ஒரு 50%க்கு மேலே தாண்டி வந்துட்டேன். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்ததை விட
ஒரு எப்படி சொல்கிறது, ஏன்னா நம்ம சொன்னால் என்னை பற்றி நானே பெருமை சொல்லிக்கூடாதில்ல. என்ன நிறைய பேர் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க நான் எப்படி இருந்திருப்பேன், அன்னைக்கித்த பொருளாதாரம் எப்படி இருந்தேன், நான் இன்றைக்கித்த பொருளாதாரத்துக்கு எப்படி இருக்கேன் அப்படின்றத அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக கமெண்டில் என் வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக கமெண்டில் பின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்தாச்சு. ஏன்னா இதில் யாரையும் நம்ம கெடுக்கணும், யாரையும் ஏமாற்றணும் அப்படின்ற நோக்கம் இல்லை நமக்கு. உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து நீங்கள் பாருங்கள், சைட்டை பாருங்கள். உங்களுக்கு ஓகே அந்த தொழிலில் இருக்கீங்க, இதை பார்த்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா தாராளம் பண்ணுங்கள். ஏன்னா லட்சக்கணக்கில் ஒரு மிஷினரி வாங்கி பண்ண முடியாதவங்கள்லாம் தாராளமாக என்னை நம்பி வாங்க. ஒரு சட்டரிங் போர்டு 15,000 ரூபா தான் வரும். அது நீங்களே பண்ணிங்கன்னா இன்னும் கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரணுன்னாலும் தாராளமாக உங்களுக்கு நான் ரெடியும் பண்ணி தரேன். நிறைய பேர்த்துக்கு நான் இதில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா யார் வந்தாலுமே நான் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அதுபோல் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் அதிகமாக போட்டு நீங்கள் பொருளாதாரம் போட்டு ஒரு கம்பெனி வச்சு பெரிய ஆளாகணுன்றது சாத்தியம் இல்லை. சிறு துளி பெரும் வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாக போர்டை வாங்கி பண்ணி அதில் பெரிய ஆளாகினா தான் உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போட்டு மிஷினரி போட்டு வாங்கி அதை நம்ம அதுக்கு நல்ல செட்டு காலம் அது இதுன்னு எல்லாம் அமைச்சு அதில் ஆட்கள் போட்டு வேலை பார்த்து இபி சர்வீஸு நம்ம தண்ணி போர்வெல்லேருந்து எல்லாத்துக்குமே நமக்கு அதில் வேணாம். தொழிலாளி ஆகி அதில் நம்ம பெரிய ஆளாக ஆகணும்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சாதாரண ஒரு கொத்தனார், ஒரு தொழிலாளி, ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், பில்டராக இருக்கட்டும், இப்போ வளர்ந்து வரக்கூடிய இன்ஜினியரெல்லாம் இப்போ அவங்க இந்த லைனிங்கில் போனாங்கன்னா இன்னும் மேற்கொண்டு அவங்களா ஒரு புதுசாக யோசித்து ஒரு மக்களுக்கு ஒரு சிறப்பான வீடாகவும் ஒரு தரமான வீடாகவும் விலை குறைஞ்ச விலையிலையும் கண்டிப்பாக அவங்க கட்டி தர முடியும். ஒரு பில்டப் இது பண்ணி தர முடியும். ஏன்னா இப்போ அவங்க இல்லை, உங்களுடைய தேவைக்கே நீங்கள் உங்களுக்கு ஒரு குறைஞ்ச ரேட்டில் அமைச்சிக்க முடியும். அதுதான் உண்மையாக நான் சொல்கிறேன். அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளோட சேனலில் பாருங்கள், இன்னும் நம்ம தெளிவாக முடிஞ்ச வரையும் நம்ம வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தாங்க எவ்வளோ ஏன்னா ஓப்பனாக எல்லா விஷயமும் பேச முடியாத காரணத்தால் தான் ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஏதோ டவுட்டுனால என்னை கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இந்த இதில் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு யார் இந்த தொழில் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டும் சரி, இந்த இதுவும் சரி, இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நீங்கள் எந்த ஒரு கட்டுமானத்தில் இருந்தாலும் சரிங்க, அந்த இதை விட இது குறைஞ்சு தான் வரும். அப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம என்ன தரத்தில் நினைக்கிறோமோ அந்த தரத்தில் நம்ம வீடை கட்டிக்க முடியும். ஓப்பனாக நம்ம மனசார சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவெல்லாம் நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.